ஹாய் காய்ஸ், நான் தான் கணேஷ் கிட்ட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபைனலி மகாபாரதா நரசிம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பற்றி சொல்லணுன்னா அனிமேஷன் தான், 3D அனிமேஷன், விஎஃப்எக்ஸு, அப்புறம் அந்த அனிமேஷன் எல்லாமே டாப் நாட்ஸாக இருக்குது. முதல் ட்ரெய்லர் எனக்கு பார்ப்போம். நம்ம இரண்யகசிபு இருக்கால, அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மதேவர்கிட்டருந்து ஒரு வரம் வாங்க தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஷ்ணுவை வந்து அழிக்கிறதுக்கு, விஷ்ணுவை தோக்கடிக்க. ஏன் விஷ்ணுவை தோக்கடிக்கணும்னா, விஷ்ணு அவன் தம்பி இரண்யகசிபனை கொண்டிருப்பார். அதனால் விஷ்ணுவை தோக்கடிக்கணும்னு சொல்லி பார்ப்பார். ஸோ பிரம்மா வந்து எனக்கு வரம் கேட்பார். அந்த வரத்தை உடனே நான் சொல்லியிருப்பேன், 2 வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த வரத்தை பற்றி. திருப்பி நான் சொன்னால் அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் திருப்பி நிறையா வீடியோக்குள்ள வந்துடுறேன். அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான். ஆனால் அந்த பையனும் நான் விஷ்ணுவை தான் கும்பிடுவேன். விஷ்ணு வந்து அவர் தான் எல்லாம், கடவுள் ஒருத்தர், அது பகவான் விஷ்ணுன்னு சொல்லி சுற்றி இருப்பான். எப்படின்னா எனக்கு விஷ்ணு தான் எல்லாமே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் சொல்லி அந்த ஒரு இதில் இருப்பார். ஸோ இதை பார்த்தா வந்து நம்ம இரண்யகசிபுக்கு ஒரு கோபம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்தமாரி நான் வந்து உனக்கு மரண தண்டனை அளிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாரு. ஸோ எவ்வளோ வழியில் கொல்ல பார்ப்பாங்க. ஆனால் விஷ்ணுவால் காப்பாற்ற போகிறான் பிரகலாதன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர்ணன் இருக்கார்ல, அவர் வந்து காப்பாற்றுறாரு. சாரி, என்னோட இந்த வாய்ஸ் பிரேக்கு. வர்ணன் வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதனை காப்பாற்றுவார். வர்ணன் என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து காட் ஆஃப் வாட்டர், இப்போ காட் ஆஃப் அக்னி, காட் ஆஃப் ஃபயர் வந்து அக்னி, காட் ஆஃப் விண்ட் வாயு மாதிரி, இவர் வந்து காட் ஆஃப் வாட்டர் வர்ணன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதனை தூக்கிட்டு வர மாதிரி ஷோட்டில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுமாரி இரண்யகசிபன் கேட்குறான், இன்றைக்கி நீ கூப்பிடுவோம் விஷ்ணுவை, இன்றைக்கி பார்த்துடலாம் யார் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரு அப்புறம் தான் சூடே பிடிக்க ட்ரெய்லரு. நரசிம்மர் வந்து ரார் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் பற்றிக்கிச்சுங்க. திரையரங்கம் செதறட்டோன்னு இது இந்த சீன் தான் அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான சீன் தான். திரையரங்கம் செதறட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க சத்தியமாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஹோம்பேரி ஃபிலிம்ஸ் வந்து அவங்க இதை எடுத்து எல்லா படமும் ஹிட்டு தான். காந்தாரா, கேஜிஎஃப், சலாரு சொல்லி ஹிட்டான படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் கண்டிப்பாக மகாபாரதா நரசிம்மா வரும். மகாபாரதா நரசிம்மா வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, யூனிவர்ஸே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான ஷெடியூலும் போட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த நரசிம்ம டிவோட்டிஸ், அந்த ஹரே கிருஷ்ணா அதெல்லாம் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லோமோவில் பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா, வராக அவதாரம் தெளிவாக காட்டிட்டாங்க. பயங்கரமாக இருக்கார். உண்மையிலே நல்லா இருக்குது அந்த கேரக்டர். ரொம்ப கொஞ்சம் கோரமாகவும் கொஞ்சம் பயங்கரமாக கோபமாகவும் இருக்கார். அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு சண்டை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வரும். நான் சொன்ன மாதிரி உனக்கு ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இரண்யகசிபன் அவன் பூமாதேவி கடத்தி வச்சதுக்கப்புறம் அந்த தேவர்களை போய் விஷ்ணு கிட்ட வேண்டுறப்போ விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா வராக அவதாரம் எடுத்து இரண்யகசிபனை கொன்று பூமாதேவியை காப்பாற்றுவார். ஸோ இரண்யகசிபனுக்கும் அந்த வராகத்துக்கு ஃபைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் அதில் அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கடைசியாக சொல்ல ஸ்பீட் அப்படின்னா அந்த நரசிம்மர் சீனையும் வராகம் சீனையும் வச்சு முயற்சி பண்ணி முடிச்சிட்டாங்க. ட்ரெய்லரில் கண்ட சீன் அவ்வளோதான் நரசிம்மரோட ஸ்க்ரீன் டைம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த கிளைமேக்ஸ் 10-15 நிமிஷம் நரசிம்மரோட சீன். அப்படி அவர் வந்த சீனில் கூட எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அவரோட கையை வந்து அவர் க்ரோ பண்ணுறாரு. ஏன்னா அந்த கிளிம்ஸை பார்த்திங்கன்னா ஒரு கையை க்ரோ பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வேண்டியப்போ அந்த கை அவருக்கு வருது. சுதர்சன சக்கரித்து அடிக்கிறார். சக்கரம் வந்து விஷ்ணுவோட ஒரு ஒன் ஆஃப் த வெப்பன் தானே, அதை வச்சு பார்த்திங்கன்னா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. மேபி எந்த ஒரு கெட்ட சக்தியை வரக்கூடாது சொல்லி அந்த இரண்யகசிபு பேலஸ் சுற்றி அந்த முனிவர்கள்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. அப்புறம் நரசிம்மர் ரார் பண்ணுறப்ப அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே தூளாக அப்படியே தம்சமாயிரும். அவரோட ஒரு ரோர் பார்த்திங்கன்னா அந்த மொத்த பேலஸையுமே அப்படியே உருக்குலைக்க வச்சிருச்சு. இதிலே தெரிஞ்சிருக்கோம் ஒரு பவர் எப்படின்னு சொல்லி. நரசிம்மரோட உக்கிரத்தை பற்றி சொல்லவா வேணும். ட்ரெய்லரோட அந்த தம்ப்நெயிலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இரண்யகசிபு கிழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஹைலைட்டடான சீனாக இருக்க போது. படத்தில் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த அனிமேஷன் பட்ஜெட் கூட போட்ட இடமே அந்த இடம் தான் சொல்லி டைரக்டர் ஒரு இதில் சொல்லியிருப்பார். இரண்யகசிபு வதம் பண்ணுற அந்த சீன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க பட்ஜெட்டே எகிரி இருக்குது. ஏன்னா அந்த தமிழில் பார்த்திங்கன்னா பின்னாடி நாகம் வருது, ஆதிசேஷன் தான் அவர். அந்த நாகம் அவருக்கு அந்த கையிலோட சக்கரத்தை வச்சு கையிலோட அந்த வெப்பன்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகி அவர் கிழிக்கிறாரு இரண்யகசிபுவை. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மேசிவாக இருக்க போது. இட்ஸ் கோயிங் டு பி இன்சேன் இந்த தியேட்டர்ஸ். நான் கண்டிப்பாக போயிட்டு வந்து நான் கண்டிப்பாக மூவி ரிவ்யூ கண்டிப்பாக போடுவேன். படம் 25th தெரியாது, 27th நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூவை போட்டுருவேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.
இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தது அப்டேட் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.